வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சுமா. தேவையில்லாம ஏதாவது பேச வேண்டிய. ஆனா ஒண்ணு, நீ என்ன பேசினாலும் உன் சமையல் அடிச்சுக்க முடியுமா சொல்லு? நல்ல சாப்பாட்டுக்கு இங்கதான் வந்தா. அதான் ஆரம்பிச்சிட்டியல, ஃபுல்லா சொல்லி முடிச்சிருங்க. என்ன அந்த நல்ல சோறு எனக்கு கிடைக்காம போய் சோறு கிடைக்காம போறது மட்டுமா, இந்த வீடே விரிச்சோடி போயிடுமா. நீ இல்லனா யாருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாது. எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இன்னைக்கு கூட பணம் எங்க இருக்கு, ஒரு பழைய ஃபைல் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தேட தெரியல. துவைச்சு போட்ட என் துணியே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு எங்கம்மா தெரியும்? ஒரு நாளைக்கே அப்படின்னா நீ எல்லாம் இல்லன்னா நான் திணறிடுவேம்மா. அதுக்காகவாது நீ எங்க கூடவே இருமா. அம்மா ஒரு போன் பேசிட்டு ஏம்மா, நானும் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். என்ன அம்மாடி அரசி, நீ கொஞ்சம் வந்து மாத்திரை எடுத்து தாயேன். சரிங்கம்மா, வாங்க. நீ போய் தூங்குமா. நீ போய் தூங்குடா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். போய் படுத்து. அத்தை ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. ஏமா இத கொஞ்சம் சாப்பிடலாம்ல. என்னம்மா நீ? டேய், உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு. அட போமா நீ. மீனா தூங்க வரலையா நீ? நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா, நான் போய் தூங்குறேன். சரிடா. ஆருங்க உங்க பையனை ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தா திரும்ப கொண்டு போய் வைக்கிறது கிடையாது. இதுல பேச்சு வேற. பாத்தியா எப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. எல்லாரும் நிறைய பேசினா, நீங்க எதை சொல்றீங்க? நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. பாத்தியா, சோறு இல்லாம கஷ்டப்படுவாங்களாம். எது எங்க இருக்குன்னு தெரியாதா. எல்லாருக்கும் சோத்த போட்டு பத்திரமா பாத்துக்கிறதா கோமதியோட வேலை இல்ல. சோறும் கிடைச்சி பாத்துக்க ஆளும் கிடைச்சா கோமதி தேவையே இல்லல்ல. அத்தை, இது நம்ம வீட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் நான் நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் இதான் அத்தை நடக்குது. பசங்கெல்லாம் என்னதான் அம்மா அம்மான்னு பாசத்தை பொழிஞ்சாலும் அம்மாங்கிறவ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கவனிச்சுக்கிற ஒரு ஆள் மட்டும்தான். அதுக்கு மேலலாம் எதுவும் இல்ல அத்தை. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. எங்க வீட்லயே நான் பாத்திருக்கேன். எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சமமா சம்பாதிக்கிறவங்க தான். வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எங்க அம்மா ஒரு நாள் வீட்ல இல்லன்னு வைங்களேன், எங்க அப்பா வீட்டை தலைகீழ திருப்பி போட்டு வச்சிருப்பாரு. ஒரு டீ போட தெரியாது. சொந்த வீட்டுக்குள்ளேயே எது எங்க இருக்குன்னு தெரியாம ஏதோ திருட மாதிரியே தேடிட்டு இருப்பாரு. ஆனா பேச்செல்லாம் இப்படி இல்லையே. என் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும், என் அம்மா அவரை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற மாதிரி அந்த பேச்சு பேசுவாரு. வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ்ல அதுலயும் குறிப்பா அம்மாங்கிற கேரக்டர் கிட்ட ஒருத்தர் கூட நன்றியோட இருக்கிறதே கிடையாது. யோசிக்காதே அத்தை. உள்ள போலாமா? நீ போய் படு, அவன் போய் தூங்கிட்டான் பாரு. அப்ப நீங்க தூங்க வரலையா? இல்லடி, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போறேன். அப்ப நானும் உங்க கூடயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். சொன்னா கேளுடி. போ, அவன் போய் படுத்துட்டான் பாரு. போய் படு. பரவாயில்ல அத்தை, அவங்க இருப்பாக, விடுங்க, பாத்துக்கலக்கா. என்னக்கா பண்றீங்க? டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ராஜி. நான் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டேன். சரி, அத்தை எழுந்துட்டாங்களா? எழுந்துட்டாக ராஜி, ரூம்ல தான் இருக்காக. எப்படி இருக்காங்க நீங்க பாத்தீங்களா? பாத்த. இப்ப கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கா. காப்பி குடிக்கிறியா? போடவா? பால் காய்ச்சி. இல்ல நானே போட்டுக்கிறேன். மட்டும் அவிச்சு சாம்பார் வைக்கலான் இருக்கேன். போதும் தானே, இல்ல வேற ஏதாவது வேணுமா? போதும்க்கா, அதே செஞ்சிடுங்க. நான் ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்க. முதல்ல நீ காப்பிய போட்டு குடி. வரேன் மாமா. ஆஃப் பண்ணிட்டு வா. மாமா சொல்லுங்க. கூப்பிட்டா யாராவது ஒரு ஆள் வருவீங்கன்னு பார்த்தா 2 பேர் வந்து நிக்கிறீங்க. எழுந்துட்டாக, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரிப்பா, நானும் சரவணன் கடை கிளம்புறேன். என்ன மாமா இம்பிட்டு சீக்கிரமா கிளம்புறீங்க? மாமா இன்னும் நான் சமையலவே முடிக்கல. பரவாயில்ல விடுப்பா. அப்பா என் பேக் எடுத்துட்டு வாடா. சரி, எப்படிமா இருக்க? ஏன் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? போய் ரெஸ்ட். அப்புறம் எப்ப மீனா சும்மா சமைச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்காது. இவளுக்கு ஹோட்டலில் சாப்பிட கொடுக்க கூடாதுல்ல. இவளுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சு கொடுங்க. பாக்கி எல்லாத்துக்கும் ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். பரவாயில்ல மாமா, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப எப்படிமா இருக்கு? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. போமா, கொஞ்ச நேரம் போய் தூங்கு. ரூம்ல என்னமா கட்டில் முழுக்க பேக் பர்செல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எம்பா அரிசி எங்க? அரசியும் அம்மாச்சியும் கொல்லப்புறத்துல இருக்க. ஏம்மா கதிர் எங்க? வண்டி கழுவிட்டு இருக்காங்க. சரி, நீ போய் அவனை வர சொல்லு. மீனா, நீ போய் அம்மாவையும் அரிசியும் வர சொல்லு. எதுக்கத்த எல்லாரையும் கூப்பிடுறிய? போய் கூட்டிட்டு வான்னு சொல்ற. போமா, நீயும் போ. எங்க கிளம்பிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். என்னடா தெரியல. ஏமீனா, என்ன விஷயம்? என்னன்னே தெரியல. அப்பதான் என்னடி பையனை தூக்கி வந்துருக்கு? என்ன விஷயம்? என்ன இவ்ளோ சாவி எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? இது வீட்டோட மெயின் கதவோட சாவி. எல்லா ரூம் சாவியோட கொத்து. இது கொல்லப்புறத்து கதவு சாவி. இது சரவண ரூம்ல இருக்கிற பீரோ சாவி. இது செந்தில் ரூமோடது. இது உன்னோட பீரோ சாவி. பெரிய லாக்கர் சாவி, பெரிய பீரோ சாவி இதுல இருக்கு. எல்லா சாவியும் இங்க இருக்கு. எங்க இது வீட்டு பத்திரம், அப்புறம் கடை பத்திரம், நிலப்பத்திரம், அப்புறம் வயலோட பத்திரம் எல்லாம் இதுல இருக்கு. நீங்க கொடுத்த முக்கியமான பத்திரம் எல்லாம் இதுல இருக்கு. இந்த லாக்கர்ல வச்சது போக வீட்டுல வச்சிருக்கிற நகை, ஆத்திர அவசரத்துக்கு போடுறது, ஏமா எல்லாம் இங்கதான் இருக்கு. இதுல 4,34,000 இருக்குங்க. பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு எல்லாமே இந்த பேக்ல இருக்கு. பாட்டு சவரேன்னு கடை கிளம்புன்னு சொல்லி எதுக்கு இதை பூரா காலில் காமிச்சு என்னமோ சொல்லிக்கிறது? ஏமா, உனக்கு உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது ஆகும்னு நினைச்சிட்டியா? அப்படி ஆயிடுச்சுன்னா எது எது எங்கெங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிடுன்னு பயந்துட்டியா? இத பாருமா, உனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. என்ன பாரு, இங்க பாரு, நான் கல்லு மாதிரி இருக்கேன்ல.
இன்னும் நீ பல ஆண்டு நல்லா இருப்படா. அம்மா எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்லம்மா. இம்புட்டு நாளா இந்த வீட்டோட பொறுப்பை நான் பாத்துக்கிட்டேன். இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு எனக்கு எதுக்கு? எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம். எது எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே. எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம். எது எங்கெங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே. மா, நேத்து நான் பேசினது நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியா? நான் எதையும் தப்பா நினைக்கல, யாரையுமே தப்பாவும் நினைக்கல. என்னோட பொறுப்புகளை நான் எல்லாரும் முன்னாடியும் ஒப்படைச்சிட்டேன். நான் கிளம்புறேம்மா. கிளம்புறேன். எங்க கிளம்புற? சொல்லுமா, எங்கம்மா போற? எங்கேயோ போறேன்டா. என்னம்மா, கோயிலுக்கு ஏதாவது போறியா? இல்ல, நான் வீட்டை விட்டே போறேன். ஐயோ, ஏம்மா நீ கீழே விழுந்ததுல மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சே, வேற ஏதாவது இப்படி வீட்டை விட்டு போறேன்னு கண்டபடி உளறிட்டு இருக்க? அம்மா ஏதோ லூசு தரமா பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் அடிபடல. சொல்ல போனா இப்பதான் நான் தெளிவாவே பேசுறேன். நான் போறேன். என்னம்மா போறேன்னு சொன்னா எங்கம்மா போவ? டேய், இப்ப எதுக்கு அது உனக்கு? போறேன் தானே சொல்றேன். இப்ப எதுக்கு அது உனக்கு? அம்மா, நீ எங்கம்மா போவ? உனக்கு யாரும் தெரியும்? இது பாருங்க, அத பத்தி நீங்க யாருமே யோசிக்க வேண்டாம். என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் போறேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க வீட்ல சமைச்சு போடுறது, உங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறது, இதானே இந்த வீட்ல எனக்கு வேலை. இனிமே என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சமையலுக்கு ஆளை வச்சுக்கோங்க, இல்ல நீங்களே சமைச்சுக்கோங்க. உங்க விருப்பம். இதெல்லாம் உங்களையே யாராவது ஒருத்தர் பத்திரமா பாத்துக்கோங்க. உண்மையை சொல்லுமா, நீ கோயிலுக்கு தானே போற? இல்ல கடை தெருவுக்கு எங்கேயாவது போறியா? ஷோ, டேய் என்னடா? ஏமா நேத்து நாங்க பேசின விதம் உனக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படிதானே?